أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பேருதவியினால் சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், மரணிக்கும் போது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக மரணியுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பினை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு புனிதமிகு ரமலானில் பிறை 17 பத்ரினுடைய நிகழ்வை ஒட்டிய காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய லுகர் பயான் நிகழ்ச்சியில் நரகத்தின் அகோரமும் அதில் நுழைபவர்களும் என்ற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா முதலில் தண்ணீரை படைக்கிறான், அதை அடுத்து அரிசை படைக்கிறான், அதை அடுத்து பேனாவை படைக்கிறான், அதை அடுத்து விதியை எழுதி முடிக்கிறான். விதியை எழுதி முடித்து 50,000 வருஷத்துக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு ஆரம்பமாகிறது. வானம் பூமியை அல்லாஹு தஆலா படைக்கிறான். பூமிக்கு 4 நாட்கள், ஏனையவைகளை படைப்பதற்கு 2 நாள், மொத்தமாக 6 நாள். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு தஆலா வானவர்களை படைக்கிறான். அதற்கு அடுத்ததாக சுவர்க்க நரகத்தை அல்லாஹ் படைக்கிறான். இதுதான் அல்லாஹு தஆலா படைத்ததனுடைய ஓர்டர். அல்லாஹு தஆலா சுவர்க்க நரகத்தை படைத்ததற்கு பின்னாடி ஜின்களை படைக்கிறான். அதற்கு பின்னாடி தான் மனிதர்களை படைக்கிறான். இந்த நரகம் மற்றும் சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய தண்டனையாக நரகம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக சுவர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளுக்கு யார் சொந்தக்காரர்களாக மாறுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை நன்மாராயமாக அன்பளிப்பாக கொடுக்கிறார். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படாமல் அல்லது கட்டுப்பட்ட மாதிரி நடிச்சு வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நரகம் அது மிக கொடூரமானது. அதில் நுழைபவர்கள் லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா, பல யுகங்கள் அந்த நரகத்தில் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள். நரகத்தில் நுழைபவர்கள் 3 தரப்பினராக இருப்பார்கள். ஒன்னு காபிர்கள், முஷ்ரிக்குகளாக இருப்பார்கள். காபிர்கள் அல்லாஹ்வை முழுமையாக இல்லை என்று மறுத்தவர்கள். முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை வணங்குவார்கள், அல்லாஹ்வுடைய படைப்பினத்தையும் சேர்த்து வணங்குவார்கள். இவர்களுக்கு விடுதலையும் கிடையாது. இவர்கள் ஒரே கேட்டகரி நரகத்தில் ஒரே தரத்தில் கிடந்து விடுவார்கள். கூடுதல் குறைதல் எதுவும் கிடையாது, ஒரே இடம், அதே மாதிரி தான். அடுத்த தரப்பின முனாஃபிகீன்கள்,
இவர்கள் முஸ்லிம்களை கண்டால் முஸ்லிம்களாக நடிப்பார்கள், முஷ்ரிக்குகளை கண்டால் முஷ்ரிக்கோடு சேர்ந்து கொள்வோம் என்று சொல்வார்கள். அப்ப எதுக்குப்பா அங்க போயிட்டு வர்றேன்னு கேட்டா, சும்மா வீருக்கு விளையாடி நக்கலுக்காக போயிட்டு வர்றோம் அப்படின்னு அடையாளப்படுத்துவார்கள். இவர்கள் விவகாரமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடிப்பாகத்தில் போடப்படுபவர்கள் உலகத்தில் முஸ்லிம்களை போன்று நடித்து வாழ்ந்தவர்கள். எனவே முனாஃபிகீன்கள் நரகத்தில் தான், அதுவும் அடிப்பாகத்தில், விடுதலை கிடையாது. அடுத்த சாரார் முஸ்லிமாக வாழ்வார்கள், ஆனால் பாவிகளாகவே வலம் வருவார்கள். சொல்ல மாட்டார்கள், சில நேரம் பொய் சொல்வார்கள், சில நேரம் பித்ஆக்கள் செய்வார்கள், சில நேரம் அமானித மோசடி செய்வார்கள். இப்படி பாவங்களில் புதைந்து போனவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் நாடும் போது அங்கிருந்து வெளிவருவார்கள். நரகத்தில் போடப்படக்கூடிய மக்கள் மூன்று சாராரில் ஒரு சாரார் இரண்டு வகைப்படுவார்கள். ஒரு சாரார் நீண்ட காலம் வேதனை அனுபவிப்பார்கள், அளவு கிடையாது, அல்லாஹ் நாடும் வரைக்கும். இன்னும் ஒரு சாரார் குறிப்பிட்ட பாவத்துக்கு குறிப்பிட்ட தண்டனையோடு நரகத்தை விட்டு வெளிவந்து விடுவார்கள். இதுதான் நரகத்திற்கு போகக்கூடிய மக்களில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் வரிசைப்படுத்தி சொன்ன தகவல். இதில் எந்த ஒரு பகுதியிலும் நாம் சேர்ந்து விடக்கூடாது. அடுத்து, சுவர்க்கம் நுழையக்கூடிய யாராக இருந்தாலும் நரகத்தின் சுவாலை அவரை தீண்டாமல் அவரால் சுவர்க்கம் நுழைய முடியாது. எனவே எல்லோரும் நரகத்தினுடைய சுவாலையை அனுபவித்தே ஆகுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் தனது வலது கையில் 7 வானத்தையும் சுருட்டி பிடித்துக் கொள்வான், தனது இடது கையில் 7 பூமியையும் சுருட்டி பிடித்துக் கொள்வான். வானம் வலது கையில், பூமி இடது கையில் இருக்கு நிலை அல்லாஹ் தஆலா கேட்பான், ஐனல் ஜபாரூன் ஐனல் முத்தக்பிரூன், பூமியில் பெருமை அடி தாழ்ந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வானம் அல்லாஹ் வலது கைக்குள் அகப்பட்டுவிடும், பூமி அல்லாஹ் இடது கைக்குள் அகப்பட்டுவிடும், மனிதர்களாகிய நான் எங்கே இருப்போம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்தின் மேல் வாயில் ஒரு தட்டு போடப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஹோட்டல்ல வந்துட்டு பராட்டா அடிக்கிறதுக்கு இந்த கல்லு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போடப்பட்டிருக்கும். நம்ம எல்லாம் அதுக்கு மேலதான் இருப்போம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப எல்லோரும், நபிமார்கள் உட்பட எல்லோரும், மனிதர்களாக உள்ள அனைவரும் அந்த நரகத்தின் மேல் தட்டில், அதாவது மேல போடப்பட்டிருக்க மூடிட்டு சொல்லுவோம்ல கவர், அந்த கவருக்கு மேல உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, எங்க நம்ம நரகம் நம்மளை தீண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில கண்ணெதிரே வருவான். அல்லாஹ் எப்படி வருவான்? கைரு சூரத்திஹி, அவனுடைய சொந்த உருவம் இல்லாத வேறொரு உருவத்தில் அல்லாஹ் எங்களை மீட் பண்ணுவான். வந்து என்ன சொல்லுவான்? அன ரப்புக்கும், நான் உங்கள் இறைவன், என்னை நம்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆனா சொந்த உருவத்தில் வரமாட்டான். இன்னைக்கு கொஞ்சம் பேர் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹதீஸ்ல வருது அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, வருவான். எப்படி வருவான்? கைரு சூரத்திஹி, அவனுடைய சொந்த உருவம் அல்லாத வேற உருவத்தில் வந்து அனரப்புக்கும், நான் தான் உங்கள் இறைவன், என்னை நம்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நஊது பில்லாஹி மின்க, உன்னை விட்டும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், எங்கள் இறைவனை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அறிந்து வைத்தல் 2 வகைப்படும். ஒன்று கண்ணால் பார்த்தல், இன்னும் ஒன்று மெசேஜை படித்தல். மெசேஜை படித்தாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம், கண்ணால் பார்த்தாலும் கன்ஃபார்ம் பண்ணலாம். இதுவரைக்கும் நம்ம அல்லாஹ் பார்க்கலையே, அப்ப எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்? குர்ஆனில் தெளிவாக அவனை பத்தி சொன்னா பாருங்க, அதை படிச்சு வச்சிருக்கிறோம். ஹதீஸில் அவனை பத்தி தெளிவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்க, அதை படிச்சு வச்சிருக்கோம். இந்த 2 செய்தியை வச்சு
நீ அல்லாஹ் கிடையாது, உன்னை விட்டு அல்லாஹ்ட பாதுகாப்பு தருன்னு அல்லாஹ்வே விரட்டி விட்டுருவோமா. திருப்பி அல்லாஹ் தஆலா போயிட்டு அவன் சொந்த உருவத்தில் வருவான். அப்போது நாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வோம். யௌம யுக்ஸபு அன் சாக்கின், அன்றைய நாள் அந்த பொழுது அல்லாஹ் தன் கெண்டை காலை தூக்குவான். சுஜூதின் பக்கம் அழைக்கப்படுவார்கள். உலகத்தில் 3 தரப்பில் ஒருத்தர் மட்டும் சுஜூத் செய்வார்கள், 2 தரப்பு மக்கள் சுஜூத் செய்ய முடியாமல் போய்விடும். ஒரு கூட்டம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யாதவர்கள், தொழாதவர்கள். நாளை மறுமையில் அவர்கள் தொழுகைக்காக சுஜூதுக்காக அழைக்கப்படும் போது இந்த முதுகு எலும்பு வளைந்து வராது, அப்படியே நிமிர்ந்து நிற்கும். அடுத்தது யார்? இந்த உலகத்தில் நடிப்போடு தொழுதவர்கள், முனாஃபிக்கீன்கள். முனாஃபிக்கீன்களும் அந்த நிற்பார்கள், அவர்கள் சுஜூது செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா தங்களை அழைத்துக் கொண்டு செல்வான். அப்போது நாம் சிராத் என்னும் பாலத்தை தாண்ட வேண்டி வரும். அந்த சிராத் என்னும் பாலம் ஜஹன்னம் எனும் நரகத்தின் மேல் பரப்பில் அது போடப்பட்டு இருக்கும். அதை தாண்ட வேண்டும். எனவே அந்த நேரத்தில் நரகத்தின் சுவாலை அடிக்கும். 2 இடங்கள் உண்டு. இதை தாண்டாமல் யாரும் சுவர்க்கம் நுழைய முடியாது. அப்ப நரகம், அதை தாண்டித்தான் சுவர்க்கம் உண்டு. அன்பார்ந்தவர்களே, யாராக இருந்தாலும் அதை தாண்டி செல்லணுமாக இருந்தால் தாண்ட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம எல்லாம் அகப்பட்டு விடுவோம். நிச்சயமாக தாண்ட வேண்டும். தாண்டக்கூடிய நரகம் எப்படி இருக்கும், அதனுடைய கொடூரம் எப்படி இருக்கும், அதற்குள் அகப்படக்கூடியவர்கள் நிலைமை எப்படி இருக்கும், இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் நம்ம கொஞ்ச நேரம் பார்க்கணும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லும் போது சுவர்க்கம் உங்களை எதிர்பார்க்குதுன்னு சொல்லல. அல்லாஹ் சொல்றான் சுவர்க்கத்தை நான் கூலியாக கொடுப்பேன் என்று சொல்கிறான். ஆனா நரகத்தை விடுத்து சொல்லும் போது இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா என்று அல்லாஹ் சூரா நபா 21ஆம் வசனத்தில் சொல்கிறான். அம்மா யதஸாஅலும் ஓதுறோம்ல, கொஞ்சம் கருத்தையும் சேர்த்து பார்க்கணும். அது அல்லாஹ் தஆலா 21ஆம் வசனத்தை சொல்லும் போது இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுவர்க்கம் எதிர்பார்க்குதுன்னு சொல்லல. சுவர்க்கம் கூலியாக உங்களுக்கு கொடுக்கப்படுன்றான். ஆனா நரகத்தை சொல்லும் போது இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா, நரகம் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது. எந்த அளவு தூரம் நரகத்தினுடைய அந்த வெயிட்டிங் என்று சொன்னால், ஒரு முறை நரகம் சுவர்க்கம் பேசிக் கொள்கிறது. நரகம் சொன்னது, எனக்கிட்ட வர்றதெல்லாம் பெரிய விஐபி மாதிரி வருவானோ, உலகத்துல விஐபியா வாழ்ந்தார்களே, பெருமை அடித்துக் கொண்டு, பணத்தால் பெருமை அடித்துக் கொண்டு, பல பதவியால் பெருமை அடித்துக் கொண்டு, தொழாம பெருமை அடித்துக் கொண்டு, ஜகாத்து கொடுக்காம பெருமை அடித்துக் கொண்டு, இறைவனுடைய கட்டளை நிறைவு செய்யாமல் பெருமை அடித்துக் கொண்டு, அமானித மோசடி செய்து கொண்டு வாழ்ந்தார்களே, இவர்கள் எல்லோரும் எனக்கிட்ட வருவார்கள். சுவர்க்கம் சொன்னது, என்னிடம் வருபவர்கள் எல்லாம் பலவீனமானவர்கள், என்னிடம் வருபவர்கள் பலவீனப்படுத்தப்பட்டவர்கள் என்று சுவர்க்கம் கவலையோடு சொன்னது. அல்லாஹு தஆலா நரகத்தை பார்த்து சொன்னான், நரகமே, நீ என்னுடைய தண்டனை, உனக்கு யாரை தரணும் என்பது எனக்கு தெரியும். சுவர்க்கத்தை பார்த்து சொன்னான், சுவர்க்கமே, அன்தி ரஹ்மதி, நீ எனது அருள், உனக்கு யாரை தரணும் எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருங்கன்னு அல்லாஹ் தஆலா. அடுத்து இந்த நரகத்தை பாருங்க. அல்லாஹு தஆலா நரகத்தை படைத்து அதை நெருப்பை மூட்டி விடுகிறான். அந்த நெருப்பின் அகோரம், அந்த நெருப்பினுடைய சுவாலையின் அகோரம் எந்த அளவு தூரம் என்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லஹா சப்அத்து அப்வாப், அந்த நரகத்துக்கு 7 வாசல்கள் உண்டு. அப்ப 7 பாசிபிள் நரகத்துக்கு இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், நரகம் என்றால் ஜஹன்னம் இருக்கும், ஜஹீம் இருக்கும், சாயிர் இருக்கும், லலா இருக்கும், சக்கர் இருக்கும், ஹுத்தமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நரகம், ஒவ்வொரு வாசல் நரகம் ஒவ்வொரு செப்பரேட்டா இருக்கும். இந்த நரகத்துக்கு நிறைய நெருப்பு ஓடைகள் இருக்கும். வயலின நெருப்பு ஓடை இருக்கும், அதே மாதிரி தகாயன நெருப்பு ஓடை இருக்கும். இப்படி அதே மாதிரி சிற்றில்கள், சிறைச்சாலைகள் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றா அல்லாஹ் வைத்திருக்கிறான். அங்க என்ன கொடுமைன்னு தெரியுங்களா? ஒரு நரகம் அதனுடைய சுவாலையை தான் தாங்கிக் கொள்ளாமல் அந்த வேகத்தில் அடுத்த நரகத்தை சாப்பிடுமா. இந்த நரகம் என்ன பண்ணும், இதனுடைய சுவாலைகள், வேதனைகள், அதனுடைய வெப்பங்கள் கூடும் போது
தான் என்ன செய்வது என்று அறியாமல் பக்கத்தில் உள்ள நரக நெருப்பு சாப்பிடுமா. அப்போது நரகம் அல்லாஹ் முறைப்பாடு செய்கிறது, யா அல்லாஹ், உன்னுடைய இந்த வேதனை, இந்த கொடுமை என்னால் தாங்க முடியல, எனக்கு மூச்செடுப்பதற்கு டைம் தான் கேட்குது. அப்போது அல்லாஹு தஆலா அதற்கு 2 நேரத்தை கொடுத்தான். அதான் ஒன்று கோடை காலம், இன்னொன்று மாரி காலம். கோடையில் அடிக்கும் வெயிலின் அகோரம் எங்களுக்கு காய்ச்சலே வருகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகம் அது விடும் மூச்சு காற்றில் உங்களுக்கு காய்ச்சல் பிடிக்குது, எனவே தண்ணீரை கொண்டு அதை அணைத்து விடுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பேசிட்டு பாருங்கள், நரகத்தினுடைய சுவாலை எங்கள் மீது படும்போது காய்ச்சல் வருகிறது என்றால், அதில் விழுந்தால் தடுமாறி கூட விழுந்துடக்கூடாது. அல்லாஹ் அக்பர். அந்த நரகம் தன்னைத்தானே சாப்பிடும் ஒரு கொடூரமாக இருக்கிறது, படைப்பின் அகோரம் அப்படித்தான் இருக்குது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இந்த நரகம் ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி பேசுகிறார்கள். பேசும்போது இந்த நரகம் அது நீங்கள் பயன்படுத்தும் நரகத்தை விடவும் அது வெப்பம், அதனுடைய எல்லாமே 69 மடங்கு பவர் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரகம் நெருப்பு இருக்குது, நம்ம யூஸ் பண்ற நெருப்பு, இந்த நெருப்பை விடவும் 69 மடங்கு அந்த நெருப்பு வெப்பம் கூடியது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வல்லாஹி இன் கானத் லகாஃபியா, இந்த நெருப்பே எங்களை சுட்டு பொசுக்குவதற்கு போதுமானது. இதுல போட்டாலே மனிதன் உருத்தெரியாம போய்விடுகிறான், இதுல போட்டாலே மனிதன் சாம்பலோடு சாம்பலாக மாறிவிடான், இதை விட 69 மடங்கு அது பவர் என்றால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் பயன்படுத்தும் இந்த நெருப்பும் கடலில் 2 விடுத்தமெல்லாம் முக்கித்தான் தந்தான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நேரடியாக தரப்பட்டிருந்தால் அந்த ஒரு நெருப்பை உங்களால் பயன்படுத்த முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நெருப்பு 69 மடங்கு பவரானது. அந்த நெருப்பினுடைய வேகம் அகோரம் எப்படி இருக்கும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக அடுக்கி சொல்கிறார்கள். அந்த நரகம் ஏதாவது ஒரு பொருள் போடப்பட்டு விட்டால் அது எதையும் மிச்சம் வைக்காது. நரகத்தில் போடப்பட்டால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் நரகத்தில் நுழைவிக்கப்பட்ட உடனே நலிஜ ஜுனூதுஹும், அவர்களுடைய தோள்கள் எல்லாம் அப்படியே பழுத்து விடும். வேதனைக்காக புதிய தோள்களை போட்டு நாங்கள் வேதனை செய்வோம். நரகத்தில் போட்டால் மனிதனை உருவை மாற்றிவிடும், மனிதனை மனிதனாக அப்படியே அடையாளப்படுத்தாமல் மாற்றிவிடும். அவ்வளவு கொடூரமானதுதான் அந்த நரகம் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். நரகத்தினுடைய ஆழம் விசாலம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேரடி சத்தம் கேட்கிறது. 2 ரிவாயத் வருகிறது. ஒன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோடு பேசிக்கொண்டு ரசூலுல்லாஹ் இருக்கு, அந்த நேரத்தில் சத்தம் கேட்பதாகவும், இன்னொன்னு சஹாபாக்களோட பேசிக் கொண்டிருப்பதா சத்தம், அந்த ஹதீஸ் வருகிறது. 2 ஹதீஸ் சஹீஹானதுதான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே இது என்ன சத்தம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் நரகத்தின் விளிம்பில் இருந்து ஒரு பெரும் பாறாங்கல்லை போட்டான். அது தற்பொழுதுதான் நரகத்தின் அடிப்பாகத்தை அடைந்தது. போட்டதுக்கும் விழுந்ததுக்கும் இடைப்பட்ட காலம் ஒரு மனிதன் 70 வருஷம் நடக்கும் தூரம் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எடுத்துச் சொல்கிறார்கள். 70 வருடம் நடக்கும் தூரம், வேகமாக ஜெட்டு தூரம் கிடையாது, பறவையின் தூரம் கிடையாது. ஒரு மனிதன் வேகமாக எப்படி நடக்க முடியும்? அசால்ட்டா தான் நடக்க முடியும். இது நடப்பதில் 70 வருஷம் நடக்கும் தூரம் அளவு அதனுடைய வாசலுக்கும் அடிப்பாகத்துக்கும் இடைப்பட்ட தூரம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நரகம். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகம் இழுத்து வரப்படும்ன்றாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம யௌமைதின் யதذكر الانسان وانى له ذكرى,
இன்றைக்கு எவ்வளவுதான் மார்க்கத்தை பத்தி பேசினாலும், இன்னைக்கு எவ்வளவுதான் சுவர்க்க நரகத்தை பற்றி சொல்லி திருந்துங்கடா கூப்பிட்டாலும் நாங்கெல்லாம் திருந்த மாட்டோமே அப்படி நடப்பவங்க நாளை மறுமையில் இழுத்து வரப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இருக்கும் நாளை மறுமையில் நரகம் ஒரு மூக்கனாக 70,000 மாணவர்கள் பிடித்து வருவார்கள். கிட்டத்தட்ட 4 கோடி செத்து மலக்குகள் அந்த நரகத்தை இழுத்து வருவார்கள். மலக்குகள் யார் தெரியுமா? அவங்களுடைய உடம்பு தெரியுமா? இந்த தோல் பூஜ்ஜத்தில் இந்த தோல் பூஜ்ஜம் அதை மட்டும் சொல். ஒரு மாதம் இடைவிடாமல் ஒரு மறை வேகமாக வந்தாலும் இந்த தோல் பூஜ்ஜத்தில் இந்த தோல் பூஜ்ஜம் வர முடியாது. அவ்வளவு விசாலமா வானர்கள் ஒரு கதை 70,000 பேர் 4 கோடி மலக்குகள் அதனை பிடித்து வருகிறார்கள் என்றால் அதன் மூர்க்கத்தனம் எப்படி இருக்கும், அதன் கொடூரம் எப்படி இருக்கும், விழுபவன் எப்படி மாற்றப்படுவான் யோசித்து பார்க்க வேண்டும் உறவுகளே. அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் அந்த நரகத்தினுடைய வெப்பத்தினுடைய அந்த ஓடையினுடைய தண்ணீர் என்று இருக்குமே, இன்றைக்கு தண்ணீர் குடிக்கிறோமே அது நரக நெருப்பால ஓடும். அந்த ஓடும் அந்த நரக நெருப்பினுடைய அந்த நரக நெருப்பு தண்ணீர் இந்த பூமியில் விழுந்தால் இந்த பூமியில் எந்த புல்லு பூண்டு முளைக்காது என்றார்கள். நரகவாதி ஒரு நரகவாதி 1000 பேர் அல்ல 10,000 பேர் கொண்ட ஒரு ஹோல் எல்லோரும் நிரம்பி இருக்கும் போது ஒரு நரகவாதி ஒரு மூச்சு விட்டால் அவ்வளவு கருகி விடுவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நரகவாதியின் மூச்சே 1000 பேரை கருக்கும் கொண்ட தன்மைக்கு அதனுடைய சுவாலை இருக்கும் உறவுகளே. இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக விலாவாரியாக சொல்கிறார்கள். இழுத்து வரப்படும் நரகம் மூர்க்கத்தனமாக இருக்கும், அடங்கா பிடாரியாக இருக்கும். இழுத்து வந்து முன் வைக்கும் போது அதனுடைய சத்தத்தை பாவிகள் செவிமடுப்பார்கள். அந்த நரகத்தில் கொதிக்கும் சத்தத்தை செவிமடுப்பார்கள். செவிமடுக்கும் போது அல்லாஹ்விடத்தில் பிச்சை கேட்பார்களாம் பாவிகள். எப்படி? ரப்பனா அபுசர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். திருப்பி எங்களை நீ உலகத்துக்கு அனுப்பினால் நல்லவர்களாக வாழ்ந்து வருகிறோம், அனுமதிதா ரஹ்மானே என்று நரகத்தின் சுவாலை, நரகத்தின் குமுறலை, நரகத்தை கண்ணெதிரே பார்த்த போது பாவிகள் அலறி அடிப்பார்கள் என்று அல்லாஹ் சூரா சஜதாவில் சொல்கிறார். கொண்டு வரப்பட்ட நரகம் மனிதர்களுக்கு முன்னால் நிட்டாட்டப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த நரகம் தன் கழுத்தை வெளியாக்கும் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நரகம் தன் கழுத்தை வெளியாக்கும், அதற்கு கண் இருக்கும், அந்த 2 கண்ணாலும் பாவிகள் அப்படியே பார்க்குமா. அதுக்கு காது இருக்கும், பாவிகளுடைய அலற சத்தத்தை அது கேட்குமா. அதுக்கு நாவு இருக்கும், அன்றைய தினம் அது பேசும். அது சொல்லுமா, இன்றைய நாள் 3 தரப்பார் மீது நான் பொறுப்பு சுமத்தாட்டப்பட்டிருக்கிறேன், அவர்களை கண்டிப்பது வாஜிப், என் மீது கடமை என்று சொல்லுமா. அது யார்? அல்லாஹ் அக்பர். உறவுகளே, அந்த 3ல் ஒருத்தனாக கூட நம்ம இருந்திடக்கூடாது. அந்த 3 பேரில் ஒருத்தராக கூட நம்ம இருந்தக்கூடாது. அது சொல்லும், ஒக்கிர்து பிஸராஜின், இன்றைய நாள் 3 பேர் மீது நான் பொறுப்பு சுமத்தாட்டப்பட்டிருக்கிறேன். பிக்குல்லி ஜப்பான் அனீத், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். பிக்குல்லி ஜப்பாரின் அனீத், இந்த உலகத்தில் அதிகாரம் கொடுக்கப்பட்டு அதிகார துஷ்பிரயோகம் செய்த பாவிகள், அடக்குமுறை ஆட்சி செய்தவர்கள், இயலாதவர்களை கொடுமைப்படுத்தியவர்கள், அது பள்ளி நிர்வாகமாக இருக்கலாம், ஊர் நிர்வாகமாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது போலீஸ்காரனாக கூட இருக்கலாம். ஒரு சமூகத்தை உங்க கையில தந்து அவர்களை அடாவடித்தனமாக நடத்தினால், கைக்கு வந்தவரை இழுத்து கையை அரைஞ்சு கொண்டு போனால், கொடுமைப்படுத்தினால், இன்றைக்கு
காசா மக்களை எவ்வளவோ கொடுமைப்படுத்துகிறார்கள் அநியாயக்காரர்கள். நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது அல்லாஹ் வெறுமனை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற. அல்லாஹு தஆலா பாவிகளை பாவம் செய்வதற்கு, துரோகம் செய்வதற்கு, அநியாயம் செய்வதற்கு, அட்டூழியம் செய்வதற்கு நீண்ட காய்ச்சல் விடுவான். ஏன்? அவன் தப்பிப்பதற்கு வழி தேடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அநியாயம் செய்றியா, துரோகம் செய்றியா, தொழாமல் இருக்கிறியா, ஜகாத் கொடுக்காமல் இருக்கிறியா, நாலு மக்களை மதிக்காமல் இருக்கிறாயா, உன்னுடைய பெருமைத்தனத்தால் மக்களை கேவலப்படுத்துகிறாயா, நீ நினைத்துக் கொள்ளாதே அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தி தான் வாழ வைக்கிறான். இல்லை, நீ தப்பித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக உனக்கு அல்ல அவகாசத்தை தருகிறான், உன்னை கடுமையாக தண்டிப்பதற்கு. நவுதுபில்லாஹ். அப்ப ஜப்பார் அனீத், அடக்குமுறை ஆட்சி செய்பவர்கள், ஃபிரௌன் கூட்டத்தை சார்ந்தவர்கள், ஹாமான் கூட்டத்தை சார்ந்தவர்கள், அவர்களுடைய மூமெண்ட்ல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த நரகத்தினுடைய பிடிக்கு அகப்பட்டு விடுவார்கள். இரண்டாவது கூட்டத்தை நரகம் சொல்கிறது. இரண்டாவது யார்? இணை வைத்தவன், அல்லாஹ்வோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய அடிமையை, அல்லாஹ்வோடு சேர்த்து அல்லாஹ்வும் கடவுள் தான், ஆண்டா இவனும் கடவுள் தான், அவனும் கடவுள் தான், அந்த அவுலியா கடவுள் தான், இந்த அவுலியா கடவுள் தான் என்று அல்லாஹ்வுடைய இடத்தில் அவுலியாக்களை வைத்தால், அல்லாஹ்வுடைய இடத்தில் சிலை சிற்பங்களை வைத்தால், அல்லாஹ்வுடைய இடத்தில் ஆடு மாடை வைத்தால், அல்லாஹ்வுடைய இடத்தில் மனிதனை தூக்கி வைத்தால், நஊது பில்லாஹ், நரகம் சொல்லுமா உலகத்தில் இணை வைத்தவர்கள் முஷ்ரிக்குகளுக்கு நான் தான் கேரண்டின்னு சொல்லுமா. இது இரண்டாவது தரப்பு. மூணாவது யாரு? இதுலதான் எல்லாருமே தளம்பலாக இருப்பார்கள். மூன்றாவது நபர் முஸவ்விரீன், உருவப்படம் வரைபவர்கள், ஓவியம் வரைபவர்கள், சிற்பம் வரைபவர்கள், சிலைகள் உருவாக்குவர்கள். இவர்களுக்கு நான் பொறுப்பு, அவர்களை தண்டிப்பது என்பது கடமை என்று சொல்லுமாம் நரகம். மூன்று தரப்பில் ஒருத்தனாக கூட நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய இடத்தில் நபியை தூக்கி வைத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய இடத்தில் மலக்கை தூக்கி வைத்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய இடத்தில் அல்லாஹ்வுக்கு மிகவுமே விருப்பமான நல்லடியாரை தூக்கி வைத்தாலும் அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை திருப்தி காண மாட்டான். அவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் வாஜிபாக்கி விடுவான். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளே, உங்களுக்கு எங்களுக்கு என்ன வரப்பு சண்டையா, பொருளாதார சண்டையா, மாமியா மருமான் சண்டையா? சத்தியத்தை சொல்வது கடமை, ஏற்பது மறுப்பது உங்கள் பொறுப்பு. ஆனால் சத்தியம் சத்தியம் என புரிந்ததற்கு பின்னாடி மறுத்து விடாதீர்கள். சில பேர் நரகத்துக்காக தள்ளப்பட்டு போவார்கள். தள்ளிக்கொண்டு சொல்லப்படுகின்ற பொழுது வானவர்கள் கேட்பார்கள், அலம் யாத்திக்கும் நதீர், சத்தியத்தை சொல்வதற்கு உங்களுக்கு யாரும் வரவில்லையா? பாலு பலா, வந்தார்கள். கத்தபுனா, அவர்கள் நாங்கள் பொய்ப்பித்தோம் என்று சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், பொய்ப்பித்தோம் என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை ஷிர்க்கை ஏற்றுக்கொள்வார்கள். வானவர்கள் அவர்கள் நரகத்தில் நிறுத்தி விடுவார்களாம். அங்க ஏற்றுக்கொள்ளலாம், அங்க ஒன்றுமே பலிக்காது. சுப்ஹானல்லாஹ். அப்ப நரகம் தன் கழுத்தை வெளியாக்கி மக்களோடு பேசும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் ஜாமிஇல 8051வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருமதியில 2574வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அஹ்மதுல 8430வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த உலகத்தில் பாவம் செய்தவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள். எப்படி தெரியுமா? 3 கேட்டகரியில் தண்டிக்கப்படுவார்களாம். ஒரு கூட்டத்தினர் கரண்டைக்கால் வரை தண்டிக்கப்படுவார்கள். கரண்டைக்கால் இருக்கல, இன்றைக்கு டவுசர்ல கரண்டைக்காலுக்கு போடுறாங்களா? யாருடைய டவுசர், யாருடைய ஆடை, யாருடைய கீழாடை கரண்டைக்கு கீழ் போகிறது? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் அஸ்தர மினல் கஅபைன் மினன் நார் மினல் இஸாரி ஃபபின்னார். மன் அஸ்தர மினல் கஅபைன் மினல் இஸார் ஃபபின்னார். யார் தனது ஆடையை கரண்டைக்கு கீழ் பணித்துக் கொண்டு செல்கிறானோ அந்த கரண்டை அளவு நரகம் அவனை தீண்டிக் கொண்டே இருக்கும். மேல் உடம்பெல்லாம் கரெக்டா இருக்கும், ஆனா அந்த பொடி, அந்த கீழ் பகுதி மட்டும் நரகத்தால் தீண்டப்படும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள்.
சம்ரா சொல்ற செய்தி, சமிஅ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை என் இரண்டு காதாலும் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் சில பேர் தன் கரண்டை கால் மட்டும் நரக நெருப்பால் வேதனை செய்யப்படுவார்கள். ஹதீஸை பார்க்கிறோம். யார் வுதுவை முழுமையாக கரண்டை கால் கழுவப்படவில்லையோ, வயலுன் லில் அகாப், வுது செய்யும் போது கால்களை ஒழுங்காக கழுவாமல் நீங்கள் அவசரப்பட்டு வந்தால் அதனால் அந்த நரகம் அவ்வளவு பகுதி நரகத்தில் வேதனை செய்யப்படும். கரண்டைக்கால் உங்கள் ஆடை கரண்டைக்கு கீழால் பணிந்தால் அந்த ஆடையை கூட நீங்க வேதனை செய்யப்படுவீர்கள். சில பேர் கேட்கிறாங்க, என்னங்க ஒரு சின்ன துணி துண்டு தானே, ஒரு ஆடை துங்க, ஆடைக்கு நரகம் இல்லைங்க, இறைவனுடைய சட்டத்துக்கு மாறு செஞ்சதுக்கு தான் நரகம். உடுப்புக்கான நரகம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? இல்லை, ஆடை கரண்டைக்கு மேல் உயர்த்து என்பது சட்டம் மார்க்கத்தில். ரசூலுல்லாஹ் சட்டம் கரண்டைக்கு மேல் உன் ஆடை இருக்க வேண்டும். கரண்டைக்கு கீழால் உன் ஆடை போனால் நிலத்தில் ஈடுபடாமல் கரண்டைக்கு கீழால் இருக்குது, அவனுக்கு கரண்டையில நரக வேதனை. யாருடைய ஆடை நிலத்தை கூட்டுமோ அவருடைய முகத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்கள் ஆண் பிள்ளைகள் உடுக்கிறார்களா, உடனடியாக தடை விதியுங்கள், உடனடியாக தடை விதியுங்கள். நீங்கள் உடுக்கிறீர்களா, கரண்டைக்கு மேல் உடுத்துக் கொள்ளுங்கள். தப்பி தவறு கூட கீழால் பணித்து விடாதீர்கள். பசியின் காரணமாக அது தானாக பணிந்தால் கண்டவுடன் தூக்கி விட்டுக் கொள்ளுங்கள். உறவுகளே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது தலைப்பு யார் தெரியுமா? இடுப்பு வரைக்கும் நரக வேதனை. மேல அழகாத்தான் இருப்பாங்க, இடுப்பு வரைக்கும் நரகத்தில் கொதித்துக் கொண்டு இருப்பார்கள். அடுத்த கூட்டம், காது வரைக்கும் நரகத்தில் வேதனை. ஹெட் மட்டும்தான் சும்மா இருக்குமா, மற்றதெல்லாம் அப்படியே நரகத்துல பொசுங்கி போய் கொண்டிருக்கும். சில பேர் நரகத்தை முழுமையாக தள்ளப்பட்டு விடுவார்கள். யாரையும் அது மிச்சம் வைக்காது. அதனால் எதையெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்கிறதோ அந்த விடயத்தில் கவனமாக இருங்கள். ஆடைதானே என்று அசால்ட்டாக விட்டு விடாதீர்கள், அது கூட உங்கள் நரகத்தில் தள்ளிவிடும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நரகத்தினுடைய கொடூரம், அதனுடைய தாக்கம் தாற்பயம் எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா முதலில் உலகத்தில் சுகபோக வாழ்க்கை, அவனுக்கு தலைவலியும் இல்லை, காய்ச்சலும் இல்லை, டென்ஷனும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, அவனுக்கு எந்த ஒரு நோயும் தாக்கவில்லை, அவன் எந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கவில்லை. 100க்கு 100% டைமுக்கு சாப்பாடு, அது இது எல்லாமே இருக்குது, எல்லாம் அனுபவிக்கிறான். ஆனால் நரகவாதியாக மூத்தா போகிறான், நரகவாதியாக மூத்தா போகிறான். அல்லாஹ் தஆலா மலக்குகளை கூப்பிட்டு சொல்வான், இவனை நரகத்தை காட்டி எடுங்கன்னு சொல்லுவான், போட்டு எடுங்கன்னு சொல்ல மாட்டான். நரகத்தை பார்த்துட்டு அவனை காட்டிட்டு வாங்கன்னுவான். இவர்கள் அவனை இழுத்துக் கொண்டு போய் நரகத்தை காட்டுவார்கள். நரகத்தை காட்டி அல்லாஹ் கூட்டி வருவாங்க. அப்ப அல்லாஹ் கேட்பான், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, ஹல் ரஅய்த கைரன் கத், உலகத்தில் ஏதாவது நீ நல்ல விடயத்தை அனுபவித்தது உண்டா? ஹல் மர்ர பிக நஈமுன் கத், அல்லது ஏதாவது சுபபோக வாழ்க்கையில் நீ வாழ்ந்ததுண்டா என்று அல்லாஹ் நரகத்தை காட்டியதுக்கு பின்னாடி கேட்பான். அது வரைக்கும் உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது, பொருளாதார சிக்கல் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. உலகத்திலேயே நிறைய பிரச்சனை பொருளாதாரம் தானே. அந்த பொருளாதாரத்துக்காக வட்டி இருக்கிறோம், அந்த பொருளாதாரத்துல மோகம் கொண்டுதானே நம்ம பிசினஸ் பண்ணுகின்ற போது மோசடி பண்றோமா இல்லைங்களா? துரோகம் பண்றோமா இல்லையா? அநியாயம் பண்றோமா இல்லையா? அடுத்தவன் கொண்டு வருவான், கொஞ்சம் நல்லா பார்த்து செஞ்சுதாங்க, அவன் மீது உள்ள கோபத்துக்கு ஒரே சரண அது ஒரு கிராட் தைத்திரும். இந்த மாதிரி மோசடி பண்றோமா இல்லையா? அநியாயம் பண்றோமா இல்லையா? அப்படியே பார்க்கிற டைம்ல மாத்தி விடுறோமா இல்லையா? இதெல்லாம் அநியாய மோசடி. இந்த அநியாய மோசடி எல்லாம் நினைத்துக் கொள்ள கூடாது. அவனுக்கு தெரியாத, இவனுக்கு தெரியும்ல, அவன்றது ஒன்றும் மறையாதில்ல. நீ எவனிடமிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு, எந்த சோழனிருந்து உன்னை பாதுகாப்பதற்கு வட்டி எடுத்தாயோ, மோசடி செய்தாயோ, அநியாயம் செய்தாயோ, அந்த அவ்வளவும் உன்னை சுத்தி வளைத்து நிற்கும். ஆனா இவனுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. இன்பகரமான வாழ்க்கை, மோக வாழ்க்கை, கைக்கு காலுக்கு எல்லாமே. உலகத்தில் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் நரகத்தை காட்டி எடுக்கப்படும்.
போட்டு எடுக்கப்பட்ட ஒரு கிழமை உள்ளுக்கு இருந்து வந்தா பிரச்சனை இல்லை, காட்டக்கூட இல்லைங்க, அது பார்க்கிறான் அவ்வளவுதான், அதுல ஒரு துளி அவன் படவே இல்லை. நரகத்தை பார்த்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் கேட்கிறான், ஆதமுடைய மகனே, உலகத்தில் நீ ஏதாவது இன்பத்தை அனுபவித்திருக்கிறாயா, உலகத்தில் ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கடந்து சென்றிருக்கிறாயா என்று அல்லாஹ் கேட்கும் போது இவன் சொல்லுவானாம், வல்லாஹி யா ரப் மா மர்ர, ஒருபோதும் நான் உலகத்தில் எந்த ஒரு இன்பத்தை என் கண்ணால் கண்டது கிடையாது. நரகத்தை கண்ட பொழுது உலகத்தை மறந்து விடுவான் மனிதன். நஊது பில்லாஹி மின்ஹா. அன்பார்ந்தவர்களே, அந்த நரகம் சில பேரை பெயர் சொல்லி கூப்பிட்டு இருக்குமா. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில பேர் சஹாபாக்கள் கனவு கண்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நான் இன்ன கனவு கண்டேன், இன்ன கனவு கண்டேன், இப்படியே ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லுவாங்க. இவருக்கு எந்த கனவு வரல, இவர் பள்ளியில தான் தூங்குவார். அப்ப அல்லாஹ் அப்படி ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு, யா அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒன்று காட்டு அப்படின்னு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு. அப்ப அல்லாஹ் தஆலா அவரிடத்தை 2 வானவர்களை அனுப்புகிறான். 2 வானவர்கள் கைகளில் இரும்பு கம்பி, கொக்கை போன்றது, கூறு போன்றது அப்படி இருக்குது. 2 வானவர்கள் இவரை பிடித்துக் கொண்டு நரகத்துக்கே போறாங்க. நரகத்துக்கு கொண்டு நரகத்தை கண்ட பொழுது அஊது பில்லாஹ், அல்லாஹ்வுடைய நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று இவர் சத்தமோடு கத்துகிறார். அப்போ அங்கிருந்து ஒரு வானவர் வருகிறார், வந்து பேசுகிறார், நீங்கள் இந்த இடத்துக்கு வர மாட்டீங்க, ஏன்னா நீங்க அதிகமாக தொழக்கூடிய ஒருத்தரா இருக்கிறீங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் முன்பின் சுன்னத்துக்களோ எந்த நஃபிலையும் விட மாட்டாங்க. நீங்க அதிகமாக சுன்னத்தை தொழுவதனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரமாட்டீர்கள் என்று அவர் சொல்கிறார். அப்போது அவர் சொல்கிறார், அப்துல்லாஹ் உமர் சொல்கிறார், நான் நரகத்தை எப்படி தூரத்தில் பார்த்தேன், சில பேர் கால் மேல தலை திக்குல தொங்க போடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நான் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு நான் கண்டு கொண்ட முஷ்ரிக்குகள் சில பேரை கண்டேன், குறைஷிகளில் சில பேரை நான் கண்டேன் என்று கனவில் நரகத்தை கண்டுவிட்டு நபி அவர்களுடைய மனைவி அவருடைய அக்கா ஹப்சா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் என்று சொல்லும் போது ஹப்சா நாயகி ரசூலுல்லாஹ்வை விடுத்து சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தொழுகையில் கரெக்டாக இருந்தால் பாதுகாக்கப்படுவார் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒவ்வொரு தண்டனையாக நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்கள் தான். பாருங்க, ரமலான் காலம் நம்ம ஏனோ தானோண்டு இருக்கிறோம் இல்ல. சில பேர் ரமலான் நோன்பு பிடிக்க மாட்டான், நாங்க வெயில்ல வேலை செய்யறோம் போல, நாங்க கொத்தனாரா வேலை செய்யறோம், நாங்க மோல்ல வேலை செய்யறோம், நாங்க வெயில்ல தான் வேலை செய்யறோம், நோம்பெல்லாம் பிடிச்சு கொண்டு வேலை செய்ய முடியாது, நாங்க மூட்டை தூக்குறோம், நோம்பெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னை 2 வானவர்கள் வந்து கூட்டிட்டு போனார்கள், அவர்களோடு நானும் சேர்ந்து போனேன். போகும்போது சில தண்டனை சொல்லிட்டு வராங்க. வந்தால் சில இடத்தில் நான் பார்க்கிறேன், சில பேர் மிக கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார்கள். எப்படி என்றால் இறைச்சி கடையில் ஆடு தொங்குவதை போல தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில பேரை நான் பார்க்கிறேன், கால கட்டி தலைகீழா தொங்குது, கீறு போடப்பட்டிருக்குது, அப்படியே ரத்தம் வாயால வடிஞ்சு ஓடுது. சில பேரை நான் பார்க்கிறேன். அப்போது நான் வியந்து வைத்து, ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்டேன். இவர்கள் யார், ஏன் இப்படி கால் மேல தலைகீழாக தொங்குகிறார்கள்? கசாப்பு கடையில் ஆடு தொங்குவதை போல. என்ன பாவம் செய்தார்கள்? நபியே, இவர்கள் மீது நோன்பு கடமையாக இருந்தும் நோன்பு பிடிக்காம அசால்ட்டாக வாழ்ந்தவர்கள். உறவுகளே, நோன்பு பிடிக்காமல் இருந்தால், தௌபா செய்யாமல் மரணித்தால், நாளை மறுமையில் நரகத்தில் இப்படிப்பட்ட கொடூரமான வேதனை அனுபவிப்பார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் முன்கூட்டியே சொல்கிறார்கள். இதை அபு உமாமா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை ஸஹீஹு தர்கீபில 1005வது ஹதீஸாக, நசாயில 3386வது ஹதீஸாக பார்க்கலாம். சில பேர் தொழாதவர்கள், மா சலகக்கும் ஃபீ ஸகர் காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை, தொழாதவன் நரகம்தான் போவான். ஏழைகளுக்கு உணவளிக்காதவன், ஜகாத் கொடுக்காதவன்
நரகம்தான் போவான். உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? நரகம் நுழையாமலே சில பேர் நரக வேதனை அனுபவிப்பார்கள். நரகம் போக மாட்டான், ஆனா நரகத்தின் கொடூர வேதனையை அவன் அனுபவிப்பான். கேள்வி கூட கேட்கப்பட மாட்டான். அவனுக்கு கேள்வி கூட கேட்கப்பட மாட்டாது. அவன் யாரு தெரியுமா? யாரு? முஷ்ரிக்கீங்களா, காபீர்களா, முர்த்ததுகளா, தொழாதவர்களா? இல்ல, ஒன்லி பணக்காரன் மட்டும்தான். ஒன்லி பணக்காரர்கள் மட்டும். கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்வாங்கப்படுவதோ பணக்காரர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அது எப்படி? யார் இந்த உலகத்தில் ஜகாத் கொடுப்பதற்குரிய தகைமை இருந்தும் ஜகாத்தை கணக்கிட்டு சரியாக கொடுக்கவில்லையோ, தங்கம் வெள்ளியை கணக்கு பார்த்து கொடுக்கவில்லையோ, வியாபாரத்தில் கணக்கு பார்த்து கொடுக்கவில்லையோ, ஆட்டு மாட்டில் ஒட்டகத்தில் கணக்கு பார்த்து கொடுக்கவில்லையோ, இவர்கள் எழுப்பப்பட்ட கணம் விசாரணை செகண்ட். முதலில் தண்டனை, அதுக்கு பிறகுதான் விசாரணை. எப்படி விசாரணை? 10.5 பவுன் இருந்தா ஜக்காத்து கடமையாகிரும். 20 பவுன் இருக்கு, ஜக்காத்து கொடுக்க மாட்டாங்க. ஜக்காத்துன்னு பேர சதக்கா கொடுப்பாங்க. ஒரு 10,000 ரூபாய் மாத்தி கொண்டு வர்றது, ஒரு 10 ஏழையை கூப்பிடு, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறது. இவங்க நினைக்கிறாங்க இது ஜக்காத்தை கொடுத்துட்டேன்னு. ஜக்காத்து வேற, சதக்கா வேற, ரெண்டும் வேற வேற. அதுக்கு வேற தலைப்பு போட்டு வேற மூளை வச்சு பேசிக்கங்க. ரெண்டு ஒன்று அல்ல. ஜக்காத்தை சதக்கா மாத்தி கொடுக்கறதுனால என்னமோ ஜக்காத்து கொடுத்த நினைப்பட கொஞ்சம் பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நவுது பில்லா. ஜக்காத்து அப்படி அல்ல. ஜக்காத்து 2.5 வீதம் கணக்கு பார்த்து கொடுக்க வேணும். சதக்கா நீங்க விரும்பின பக்கம் விரும்பினவர்களுக்கு கொடுத்து விடலாம். சதக்கா 5 பேருக்கு கொடுக்கணும், ஜக்காத்து 8 பேருக்கு கொடுக்கணும். உங்கள் சொத்துக்களை முழுமையாக கணக்கிட்டு ஜக்காத்தை வெளியாக்க வேண்டும். இது வாஜிப். சதக்கா கொடுப்பது அது போனஸ், உங்க அக்கவுண்டுக்கு நீங்க சேவிங் பண்றது, அவ்வளவுதான். எனவே யார் ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கவில்லையோ நாளை மறுமையில் அவனுடைய சொத்தால் அவன் தண்டிக்கப்படுவான். திருமறை குர்ஆன் சூரா தௌபாவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம யுஹ்மா, நாளை மறுமையில் அவருடைய தங்கத்தை வெள்ளியை கொண்டு அல்லாஹ் நரகத்தில் பழுக்க காட்சி நெற்றியிலும் விலா குழம்பிலும் முதுகிலும் அல்லாஹ் சூடு போடுவான். சூடு போடுவான். எப்படி தெரியுமா? கொதி தண்ணீரை எடுத்து ஊத்துவதை போன்று தங்கத்தை உருக்குவான், வெள்ளியை உருக்குவான். ஒரு 10 பவுன் என்றால் அது 1000 பவுனாக மடங்காக மாற்றப்படும். அந்த 10 பவுன் அல்ல, 10 பவுன் 100 மடங்காக மாற்றப்பட்டு அதன் ஊடாக அது கொதுக்கப்பட்டு அதனுடைய நெத்தியில் போடப்படும். துடிதுடிப்பான். அப்போது அவனுக்கு சொல்லப்படும், ஹாதா மா கனஸ்தும், உலகத்தில் எனக்கு நீ சம்பாதித்த சொத்து இதுதான், ஜக்காத்து கொடுக்காமல் செய்த சொத்து இதுதான், அதை நீ அனுபவி என்று மலக்குகள் அவன் மீது கடுமையாக சாடுவார்கள். ஆடை ஜக்காத்து கொடுக்காதவன், மாடு ஜக்காத்து கொடுக்காதவன், ஒட்டகம் ஜக்காத்து கொடுக்காதவன், அவைகள் பன்மடங்காக அதிகரிக்கப்பட்டு உருவங்கள் பெருசாக்கப்பட்டு அவனை விசாரணைக்கு வரும் வரைக்கும் அது மிதித்துக் கொண்டே. ஒரு நாள் தண்டனை அல்ல, ஒரு நாள் வேதனை அல்ல. அது மனிதன் எழுப்பப்பட்டு 500 வருஷத்துக்கு பிறகுதான் விசாரணை நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் வேதனை தானே, ஒவ்வொரு நாளும் கொடூரம் தானே. உறவுகளே, சாதாரணமாக நரக நெருப்பை எண்ணிக்கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வின் சாபத்தை பெற்று விடாதீர்கள். பணம் இருந்தால் கணக்கிடுங்கள், நிர்வாகத்தில் ஒப்படைத்து விடுங்கள். ஏனென்றால் பணத்தை ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் சதக்கா, பொறுப்பில் உள்ளவர்கள் பணக்காரர்களிடம் சென்று உங்கள் சொத்தினுடைய ஜக்காத்தை தந்து விடுங்கள் என்று கேட்டெடுக்க வேண்டும். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் ஜக்காத்துன்னா 50,000 வந்தாச்சு, 4 பேருக்கு பங்குட்டாச்சு, ஜக்காத்து முடிஞ்சிருக்கு போங்கன்றது. இது என்னையா ஜக்காத்து? அது தர்மத்துடைய பேரு, நீ ஜக்காத்தா செஞ்சுட்டு இருக்கிற. இப்படி பல தண்டனைகள் உண்டு உறவுகளே. ஒரு விடயத்தை மட்டும் குறிப்பிட்டு நான் முடிச்சிடுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நோன்பு, தொழுகை, எல்லா இபாதாக்களையும் செஞ்சுட்டு வர்றான். எல்லா இபாதாக்களும் ஏற்றுக்கொள்ளப்படணுமாக இருந்தால் எல்லா இபாதா ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா ஒருத்தனுடைய இபாதாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் யாரு தெரியுமா? தாய் தந்தையுடைய மனசை நோகடித்தவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது.
தாய் தந்தை நடுரோட்டில் திரத்தியனுடைய ஜகாத், ஹஜ், உம்ரா எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நஊது பில்லாஹ், கடுமையாக தண்டிக்கப்படுவான். எனவே நரக நெருப்பின் அகோரம் யாராலும் தாங்க முடியாது. அங்க உள்ள உணவு வேற டைப், அது வேற தனி தலைப்பு போடணும். நுழையக்கூடிய ஒவ்வொருத்தருமே தப்பிக்க முடியாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பித்அத் செய்தவனுக்கும் நரகம், ஷிர்க் செய்தவனுக்கும் நரகம், ஏகத்துவவாதியா இருந்து ஜகாத் கொடுக்காமல் வாழ்ந்தாலும் நரகம், ஏகத்துவவாதியா இருந்து தாய் என்று மனசை நோகடித்தாலும் நரகம், ஏகத்துவவாதியா இருந்து ஈமானை பலப்படுத்தாமல் பாவத்தோடு அநியாயம் செய்து வாழ்ந்தாலும் நரகம். நஊது பில்லாஹ். எந்த அளவு என்றால் 1000 பேர் என்றால் ஒருத்தன் சுவர்க்கம், 999 பேர் நரகவாதிகள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இஸ்லாமிய உறவுகளே, ரமதானுடைய காலம், இதிலையாவது தௌபா செய்து நல்லவர்களாக மாறி என்னென்ன அநியாயங்கள்லாம் செய்தோமோ அந்த அவ்வளவு அநியாயத்தை அல்லாஹ்விட சொல்லி, எல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், அநியாயம் என்ன நீ மன்னித்து வாழாக. அதற்கு முன்னாடி தாய் மனதை நோகடித்தால், மனைவி மனதை நோகடித்தால், கணவன் மனசை நோகடித்தால், அண்டை வீட்டான மனசை நோகடித்தால் ஒவ்வொருத்தரும் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க. கடைசியா ஒரு செய்தி நான் முடிச்சிடுறேன். அதாவது இந்த செல்ல பிராணி வளர்ப்பீங்கல்ல, செல்ல பிராணி ஆடு, அதாவது நாய் வளர்ப்பீங்க, நாய் வளர்க்க கூட சில பேர் வளர்க்கிறாங்க. பூனை வளர்ப்பீங்க, கிளி வளர்ப்பீங்க, மைனா வளர்ப்பீங்க, குருவி வளர்ப்பீங்க, லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பீங்களா இல்லையா? அதனுடைய உரிமையை கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண்ணை நரகத்தில் பார்க்கிறார்கள். அந்த பெண்ணை ஒரு பூனை நரகத்தில் போட்டு பராண்டி கொண்டு இருக்கிறது. அந்த பூனையை வளர்த்தவள் அவள் தான். அந்த பூனையை கட்டி வைத்து விட்டு எங்கேயோ போய்விட்டால், வரும்போது பூனை செத்து விட்டது. ரசூலுல்லாஹ் அவிட்டு விட்டா கூட அது எங்கேயாவது மேஞ்சி வாழ்ந்திருக்கும். அதை கட்டி வைத்து அதை சாகடித்ததனால் அந்த பூனையினூடாக அல்லாஹ் அந்த பெண்ணை நரகத்தில் போட்டு தண்டிக்கிறான் என்றார்கள். எனவே செல்ல பிராணி வளர்ப்பது தப்பல்ல, அதை கொடுமைப்படுத்தி விடாதீர்கள். அதை கொடுமைப்படுத்தினால் அதன் ஊடாகவும் அவர்கள் நரகத்தில் தண்டிக்கப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே எந்த செய்தால் நம்மளை தின்னுமோ அப்படிப்பட்ட பாவங்களை அடையாளப்படுத்தி, எதை செய்தால் சுவர்க்கம் போக முடியுமோ அப்படிப்பட்ட இபாதாக்களை அடையாளப்படுத்தி அந்த இபாதாக்களை செய்வதோடு பாவத்தை தப்பித்துக் கொள்வோம். யாராலும் நரகத்தை விட்டு தப்பிக்க முடியாது. நிச்சயமாக எல்லோரும் நரக சுவாலை தாண்டித்தான் செல்ல வேண்டும். சில பேர் விழுத்தாட்டப்படுவார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பாக.